அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட புராதன மற்றும் பழமையான கோயில்களை கொண்ட காஞ்சிபுரம் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புடைய காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்களில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மருகுவார் குழலி சமேத வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. இன்றைய பதிவில் நாம் வழக்கருத்தீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிப்போம். இத்திருக்கோயில் 2 சிவன் சன்னதிகள் கொண்ட பெருமை பெற்றது. முதல் சன்னதியில் வழக்கருத்தீஸ்வரர் மற்றும் 2வது சன்னதியில் பராசரேஸ்வரர் குடிகொண்டுள்ளனர். இவற்றில் பக்தர்கள் பிரதானமாக வழிபடுவது வழக்குகள் அனைத்தையும் நடுநிலையில் நின்று தீர்த்து வைக்கும் ஈசன் என்று பெயர் பெற்ற வழக்கருத்தீஸ்வரர் தான். இத்தலம் நீதிமன்றத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான வழக்குகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் மக்களுக்கு முதன்மையான பிரசித்தி பெற்ற பரிகார கோயிலாக போற்றப்படுகிறது. இங்கு வந்து வழக்கருத்தீஸ்வரரை வழிபட்டால் அவர்களின் வழக்குகள் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது நூற்றுக்கணக்கான பக்தர்களின் அனுபவமாக உள்ளது. இத்தகைய சிறப்பான கோயிலின் தல வரலாறு பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். முன்பு ஒரு சமயத்தில் சத் மற்றும் அசத் என்பதற்கான முழுமையான விளக்கத்தை அறிய முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் குழம்பினர். இதன் தொடர்பாக அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காணும் விதமாக தேவர்களும் முனிவர்களும் காஞ்சிபுரத்திற்கு வந்து இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அவர்களின் வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து அவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்து அவர்களை தெளிவு பெறச் செய்து அவர்களின் வழக்கை அறுத்ததால் சிவன் வழக்கருத்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இத்தலத்திற்கு மற்றுமொரு வரலாறு உள்ளதாக காஞ்சி புராணத்தில் கூறப்படுகிறது. ஒரு சமயம் சுதாசன் என்ற அரக்கன் வசிஷ்ட முனிவரின் அனைத்து புதல்வர்களையும் விழுங்கி கொன்றுவிட்டான். அவர்களில் ஒருவர் சத்தி முனிவர். அந்த தருணத்தில் சத்தி முனிவன் மனைவி அதிர்சந்தி கர்ப்பமடைந்த நிலையில் இருந்தாள். அவளுக்கு பிறந்தவர்தான் பராசர முனிவர். பராசரன் வளர்ந்து வரும் தருணத்தில் தனது தந்தையை பற்றிய விவரங்களை வசிஷ்டரிடமிருந்து அறிந்து கடும் கோபம் கொண்டான். உலகில் உள்ள அனைத்து அரக்கர்களையும் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். இதற்கான ஆலோசனைகளை வழங்கும்படி தனது பாட்டனார் வசிஷ்டரிடம் வேண்டினான். வசிஷ்டரும் கோபமடைந்த பராசரனை சாந்தமாக்கி அவன் செய்ய வேண்டிய செயலை பற்றி கூறினார். பராசரனை காஞ்சிபுரத்திற்கு சென்று கம்பையாற்றில் குளித்து சிவபெருமானை வேண்டி மஞ்சள் நதிக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு கூறினார். பராசரனும் அவ்வாறே செய்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தான். அவனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார். ஒரு வேள்வி செய்து அதில் அரக்கர்கள் அனைவரையும் அழிக்கும் வரத்தை பராசரனுக்கு அளித்தார். மேலும் சிவபெருமான் தான் இத்தலத்தில் பராசரேஸ்வரர் என்ற பெயரில் அமைந்து தன்னை வழிபடுபவர்களின் பாவங்களை போக்குவதாக கூறினார். பராசரனும் அவ்வாறே செய்து அனைத்து அரக்கர்களையும் அழித்தான். இதுவே இத்தலத்தில் 2 சிவன் சன்னதிகள் உருவான வரலாறு. இப்போது ஆலயத்தை தரிசிப்போம். ஆலய ராஜகோபுரம் 3 நிலைகள் 5 கலசங்களை கொண்டுள்ளது. ராஜகோபுரத்தை கடந்து சில படிக்கட்டுகள் இறங்கி செல்லும் நிலையில் கோயில் சற்று தாழ்வாக அமைந்துள்ளது. நுழைவாயிலுக்கு அடுத்துள்ள விசாலமான மண்டபத்தின் எதிரே விநாயகர் சன்னதி உள்ளது. வலதுபுறம் உள்ள கருவறை மண்டபத்தின் முன்பு கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவை உள்ளன. இவற்றை கடந்து சென்றால் கருவறை மண்டபத்தில் மூலவர் வழக்கருத்தீஸ்வரர் பிரம்மாண்ட சிவலிங்க வடிவில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். அவருக்கு அடுத்து வலதுபுறத்தில் பராசரேஸ்வரர் சன்னதி உள்ளது. கருவறை மண்டபத்தை சுற்றி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், காலபைரவர், சூரியன், சந்திரன் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. மண்டபத்திற்கு வெளியே ஆலய குளம் அமைந்துள்ளது. கோயிலின் உள்ளே பூஜை மற்றும் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை ஒன்றும் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இத்தலம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள், சண்டை சச்சரவு, பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினைகள், தொழிலில் சிக்கல் மற்றும் சொத்து பிரச்சினைகள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் மக்களுக்கு சிறந்த பரிகார கோயிலாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் பரிகார பூஜை வாரம் 16, தீபம் 16, வலம் 16, தானம் 16 என்ற அடிப்படையில் செய்யப்படுகிறது.
இந்த பரிகார பூஜையை ஏன் 16 என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும் என்னும் விளக்கத்தை முதலில் பார்ப்போம். நம் முன்னோர்கள் நம்மை வாழ்த்தும் போது 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறுவதுண்டு. மேலும் சிவபெருமான் 16 சூட்சும வடிவங்களில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவேதான் இத்தலத்தில் 16 என்ற அடிப்படையில் பரிகார பூஜை அமைந்ததாக கூறப்படுகிறது. அடுத்து பரிகார பூஜை செய்யும் முறை பற்றி பார்ப்போம். பக்தர்கள் இத்தலத்தில் வந்து வழக்கருத்தீஸ்வரரை வேண்டி ஒரு கோரிக்கை சீட்டில் அவர்களின் பிரச்சனையை எழுதி சிவபெருமானின் காலடியில் வைத்து வணங்க வேண்டும். முதல் வாரம் எழுதி வைத்த கோரிக்கை சீட்டை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்துவிட்டு அடுத்த வாரம் இந்த கோரிக்கை சீட்டை கோயிலுக்கு கொண்டு வந்து சிவபெருமானின் காலடியில் வைத்து வணங்க வேண்டும். முதல் வாரம் உட்பட 16 வாரங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை சீட்டை இறைவனிடம் வைத்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கோரிக்கை சீட்டை வைத்து வணங்கிய பிறகு 16 நெய் தீபம் ஏற்றி 16 முறை சுற்றி வலம் வந்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதுபோல தொடர்ந்து 16 வாரம் செய்து சிவபெருமானை வழிபட்டால் அவர்களின் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் இந்த பரிகார பூஜையை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை செய்வது சிறப்பு. திங்கட்கிழமை அன்று செய்ய முடியாதவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் அதே நாளில் இந்த பரிகார பூஜையை செய்யலாம். கோயில் பிரசாத கடை வச்சுருக்கேன். வழக்கருத்தீஸ்வரர் வந்து காஞ்சிபுரத்தில் காந்தி ரோட்டில் இருக்குது. திங்கட்கிழமைனா சோமவாரம் அன்றைக்கி வந்து விசேஷம். வாரம் 16, தீபம் 16, தானம் 16, சுற்று 16. இது வந்து பரிகாரங்கள். 16 விளக்கு போடணும். 16 விளக்கு போட்டு அவங்களுக்கு என்ன குறையோ வழக்கு சம்மந்தமான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட கோரிக்கை மனு ஒன்று வாங்கி அதை எழுதி உள்ளே போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு 16 முறை சுற்றி வரணும். வலை சுற்றி வந்துட்டு ஒரு 16 பேருக்கு என்கிட்ட சாதம் வாங்கி கொடுக்கணும். இப்படி வந்து சக்கரை பொங்கலோ வெண்ணெய் சாதம் என்ன இருக்கோ சாதம் வாங்கி கொடுக்கணும். இதை 16 திங்கள் பண்ணணும். முக்கியமானது திங்கட்கிழமை வந்து சோமவாரம் அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பவராக இருக்கும். மற்ற நாட்களே வரலாம். இன்றைக்கி இப்போ திங்கட்கிழமை வராங்கன்னா அதே மாதிரி அடுத்த திங்கட்கிழமை வரணும். இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஷீட்டில் நான் என்ன தேதி இன்றைக்கி வந்து 29 தேதி, இன்றைக்கி 29ஆம் தேதி காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோயிலில் நம்ம போயிட்டு வந்தோம். முதல்ல வாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க. கணக்கு வச்சு அதே மாதிரி இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி வியாழக்கிழமை, அதே மாதிரி அடுத்த வாரம் வரும். இந்த மாதிரி 16 வியாழக்கிழமை வரணும். 16 வியாழக்கிழமை அதுக்கு உண்டான உங்களுக்கு சோர்ஸு ஏதாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இந்த கோயிலோட வழக்கம். ரொம்ப பவர்ஃபுல் காட். இங்கே உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும்னா, போன செவ்வாய்க்கிழமை வந்து ஒருத்தர் வந்தார். அவர் பெரிய ஒரு அதான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து யாரையோ அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வந்து அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போகிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். மனசார வேண்டிங்கன்னு அந்த பரிகாரத்தை செய்யும். கோர்ட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக நிறைவடையும், திருப்தியாகிடும். அதுக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கும். லீகலாக அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும், தவிர உங்கள் பக்கம் ஃபேவராக வந்துடும் உங்களுக்கு. ஆமாங்க. நன்றி வணக்கம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 7:30 மணி வரை. திங்கட்கிழமைகளில் காலை 6:30 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8 மணி வரை. வழக்கருத்தீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் காந்தி சாலையில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் ரயில் நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது. ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.